இதழ் தீண்டும் உன்வாசம் சங்கரேஸ்வரி அத்தியாயம் 23. திடீரென மலைத்தூறல் விழவே பாயை சுருட்டி கொண்டு எழுந்த தனஞ்சயன் மொட்டை மாடியிலிருந்து கீழே இறங்கினான். தன் அறை அருகே வரும் நொடிதான் நினைவு வந்தது ஆதினி உள்ளே தூங்கிக் கொண்டிருப்பாள் என்று. எப்படி அவளை எழுப்ப? மனமே இல்லாமல் அப்படியே அந்த வறண்டாவிலே நின்றான். அதே நேரம் உள்ளே பலத்த இடி சத்தம் கேட்டு கண் விழித்த ஆதினிக்கு தனஞ்சயனின் நினைவுதான். ஐயோ, மழை வருது போலையே, அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கே தூங்குறாங்கன்னு தெரியலையே நினைத்து கொண்டு எழுந்து ஜன்னலை திறக்க காற்று மழை உள்ளே வந்து தாக்கியது. நொடியில் மேனியோ புல்லரித்து நடுங்கிவிட திறந்த ஜன்னலை மூடினாள். அடேங்கப்பா, இந்த குளிருது, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்க்கலாம் நினைத்து கொண்டு அறையை திறந்து வெளியே வர அப்போதுதான் அந்த வறண்டாவில் பாயை விரித்து கொண்டிருந்தாள். என்ன பண்ணுறீங்க நீங்கள்? நடந்து வந்தவாறே கேட்க சத்தம் கேட்டு நிமிர்ந்து பார்த்தவனும், மழை வருதில்ல, மாடியில் தூங்க முடியல, அதான் இங்கே தூங்க போகிறேன், கீழே இருக்கிற ரூமுக்கு போய் படுத்தா எல்லாரும் தப்பாக நினைப்பாங்கல்ல என்க, அதுக்காக இந்த குளிரில் எப்படி படுப்பீங்க, அதான் அந்த ரூம் இருக்குல்ல என்று பக்கத்து அறையை காட்ட, அது பழைய பொருள் போட்டு வைக்கிற ரூம்பு. ஓ அப்படியா, அப்போ வாங்க நம்ம ரூமில் வந்து படுத்துக்கோங்க. இல்லை வேண்டாம், இருக்கட்டும். பரவாயில்லைங்க, வாங்க, எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருந்தால் வரலாம் என கூறி திரும்பி செல்ல ஒரு நொடி நின்றவனோ மறுபடியும் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அறைக்குள்ளே நுழைந்தான். நீ தூங்கு, நான் கீழே படுத்துக்கிறேன் என்றதும் அவளும் சரியென கூறி படுக்கையின் மறுபுறம் செல்ல திரும்பினாள். சற்று முன் அவள் திறந்த கதவு சரியாக மூடாது பட்டென அடித்து காற்றின் வேகத்தில் திறந்துவிடவே அதனை மூடுவதற்கு அருகில் சென்றாள். தன் பலம் கொண்டு மூட முயற்சி செய்த நொடியே அவளின் வதனம் முழுவதும் மலைச்சாரில் பட்டு ஈரமாகிவிட தலைமுடியும் களைய சரி செய்ய போராடினாள். பாயை விரித்து நிமிர்ந்த தனஞ்சயன் அதனை கண்டு, இந்த ஜன்னலை யாரு திறந்தா கேட்டவாறே வர, நான் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திறந்து பார்த்தேன், சரியா மூடலை போல, மறுபடியும் திறந்துக்குச்சு பின்னே திரும்பாது கூறிக்கொண்டே மூடுவதற்கு முயற்சி செய்தாள். வேகமோடு அடித்த காற்றில் ஒரு புற கதவு அவளை இடிப்பது போல் வரவே மற்றொரு கதவினை மூடிக்கொண்டிருந்த ஆதினி கவனிக்காது போனாள். கவனித்துவிட்ட தனஞ்சயன் வேகமாய் வந்து அவளை தன்னை நோக்கி சட்டனை இழுத்துவிட சத்தமோடு அதுவோ ஜன்னல் கம்பியில் மோதிக்கொண்டது. எதிர்பாராது இழுத்த வேகத்தில் அவனின் நெஞ்சில் வந்து சாய கரங்களோ பிடிப்பின்றி அவனின் இடையைத்தான் பற்றியது. மனைவி தீண்டிய நொடியே தேகங்கள் அனைத்தும் சூடு கொள்ளவே அவளை பற்றியிருந்த கரங்களோ மெல்ல கீழே இறங்கி இடையோடு வளைத்து தன்னோடு நெருக்கியது. ஆதினியால் அந்த நொடி எதையுமே உணர முடியவில்லை. வெப்பம் கொண்ட அந்த குளிருக்கு இதமாகத்தான் இருந்தது. அதைவிட வித்தியாசமான மாற்றத்தை உணர்ந்தாள். அதுவோ பிடித்ததாக இருக்க மேனியில் உள்ள ஒவ்வொரு அணுவும் அவளை ஈர்க்கத்தான் செய்தது. இடையே நெருக்கிய கரங்களோ கொடி போன்று தழுவ அந்த அசைவுக்கு ஏற்று அவளின் முகமோ நெஞ்சில் உரச இன்னும் இன்னும் வேணும் என்ற எண்ணமே இருவருக்கும் அந்த நொடி தோன்றியது. ஜன்னல் மூடாதிருக்க மெல்லிய சாரல் வந்து தாக்க அவனை தன் இருக்கரம் கொன்று குளிர்தாங்காது இருக்கினாள். அந்த அமைதியான ஏகாந்த தருணம் உணர்ச்சிகள் அனைத்தும் தோன்றவே மெல்ல தன்னிடமிருந்து விலக்கி உள்ளங்கையில் முகத்தினை ஏந்தினான் தனஞ்சயன். சில நாட்களாக அவனை பற்றி தோன்றிய நல்ல எண்ணமும் கணவனை பெருமைப்படக்கூற தான் பூரித்தது. தனக்கு கணவன் என்பதை ஏற்றுக்கொண்டது எல்லாம் சேர்ந்து இன்று ஆதினியை அவனிடம் சரணடைய வைத்தது. விழிகளோடு விழி ஊடுருவியவன் மென்மையாய் முன்னுச்சியில் இதழ் பதிக்க சிப்பி விழிகள் இரண்டும் ஏற்கிறேன் என்பது போல் மூடிக்கொண்டது. மூடிய விலைகளில் தன் அடுத்த முத்தத்தை பதித்தவனோ அப்படியே கீழே இறங்கி இதழில் அருகி வந்தான். மீசை முடிகள் உரசி கூச்சத்தை கொடுக்க நெளிந்தவளோ பனியன் மட்டுமே அணிந்த அவனின் இடையில் தன் கரங்களை தழுவி பற்றினாள். இதழ் அருகே வந்து அவளின் வாசத்தை நுகர்ந்தவனுக்கு அதற்கு மேல் தாழ முடியவில்லை. அவளின் வாசத்தை எவ்வாறு தீண்டினானோ அதேபோல் அவளின் இதழினையும் தீண்டும் எண்ணம் இயலவே மெதுவாக பட்டு அதரங்களில் தன் இதழை பொருத்தினான். மறுப்பில்லாது அவளின் செய்கை தனஞ்சயனை மேலும் தூண்டிவிடவே மெல்ல பொருத்திய இதழை விட மனமில்லை. இவள் அழுத்தத்தை
அதிகரிப்பது போல் மேனியின் அழுத்தமும் அதிகரிக்க தன்னுலகம்தான் மறந்தனர். கழுத்தோடு பற்றிய அவனின் கரமும் கொட்டுக்கொள்ள ஆதினியின் கரங்களோ மேலே எழுந்து கணவனின் சிகைக்குள் புகுந்தது. நீண்ட நேரம் நீடித்த இதழ் முத்தம் மூச்சுக்கு திணறி தணிந்து காதோறும் இலைப்பாரி தீண்டிய அவளின் வாசத்தை நாசி நுகர்ந்து கொண்டிருக்கும் நொடி பலமான இடி ஒன்று சத்தமோடு விழுந்தது. சத்தம் செவியில் இறங்கிய நொடி பட்டன இருவரும் தன்னிலை உணர்ந்து ஒரே போல் விலகி கொண்டனர். ஒரே ஒரு நொடிதான் முகத்தினை கண்டு பின் வெவ்வேறு திசையில் மாறிக்கொண்டனர். சில நொடி மௌனம் நீடித்தது. இருவருமே நடந்ததையே நினைத்தனர். தவறு இருவரின் மீதுதான் என்பது புரிந்தது. தித்திப்பான தருணம் கூட அவஸ்தையான நொடிகளானது. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்ன வார்த்தைக்கு இப்படி பங்கம் பண்ணிட்டியடா நீ. தனஞ்சயன் மனம் நினைக்க, என் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி கவுந்துட்டியடி லூசு. உன்னை அவன் என்ன நினைச்சிருப்பான்? இப்படியா பண்ணுவ? என்னடியா ஆச்சு உனக்கு? தனக்குத்தானே பேசி இருவரும் தங்களை திட்டிக் கொண்டனர். சரியோ தப்போ மன்னிப்பு கேட்டுவிட மனம் கூற அவன் திரும்ப அதே நேரம் அவளுமே திரும்பினாள். நேராக கண்டு எங்கோ காண்பது போல் செய்கை செய்தனர். மன்னிச்சிருங்க. ஒரே நொடியில் ஒரே போல் இருவரும் கூற, என் மேலதான் தப்பு, இல்லைங்க நான் தான் கவனிக்காம என மாறி மாறி கூறி பின் என்ன பேசுவதென தெரியாது அமைதியாகினர். எனக்கு தூக்கம் வரல, நீ தூங்கு கூறிய தனஞ்சயன் அந்த அறையை விட்டே வெளியேறிவிட படுக்கையில் அமர்ந்த ஆதனிக்கு சற்று முன் தங்களுக்குள் நடந்த நிகழ்வுதான். வெளியே வந்த தனஞ்சயனும் தன் நெற்றியில் அடித்துக்கொண்டு, பொண்டாட்டியே ஆனாலும் இப்படியா நடந்துப்ப அசை போட்டவாறே எண்ணிக்கொண்டான். மறுநாள் ஆதவன் விழி திறந்து இரவெல்லாம் பெய்த மழையால் காலையிலே சற்று குளிரோடு தான் விடிந்தது. வீதி எங்கும் சேரும் சிகதியுமாக இருக்க இன்னுமே மூடாத ஜன்னல் வழி வந்த வெளிச்சத்தில் கண் விழித்தாள் ஆதினி. எழுந்து சோம்பல் முறித்தவாறு கீழே கண்டவளுக்கு வெற்றுப்பாய்தான் வருகை கொடுத்தது. என்ன இவங்க இன்னுமா வராம இருக்காக? ஒருவேளை எப்படி என் முகத்துல விழிக்கேன்னு தயங்குறாங்களோ? நினைத்தவாறு எழுந்து வேடிக்கை பார்த்தவளுக்கு முன்புறம் தெரிந்தது. தாட்சாலை இல்லாத இடமெல்லாம் சேராக இருக்க பைக்கினை எடுத்துக்கொண்டு வெளியே செல்லும் கணவனை கண்டாள். இவ்வளோ நேரம் வீட்டில் தான் இருந்தாங்களா? அப்போ ஏன் ரூமுக்கு வரல? இது என்ன ஒரு நாள் பெஞ்சு மழையில் இப்படி இருக்கு? அப்போ அத்தையோட தோட்டம், ஐயோ நினைத்து கொண்டு குளியலறைக்குள் வேகமோடு புகுந்தாள். இளவரசி வழக்கம் போல் கல்லூரி செல்ல கிளம்பி பேருந்து நிலையம் வந்து காத்திருந்தாள். உடன் தோழிகளும் காத்திருக்க அன்று ஏனோ வெகு நேரமாகியும் பேருந்து வராது போனது. என்னடி இவ்வளோ நேரமாகியும் காலேஜ் பஸ்ஸை காணும்? இந்த நேரமெல்லாம் காலேஜ் கிட்டவே போயிருக்குமே. ஆமாம், இப்போ என்ன பண்ண? நான் எங்கள் வீட்டுக்கு போய் என் அப்பாவை கூட்டிகிட்டு காரை எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் 2 பேரும் எங்கேயே இருங்கடி என்று இளவரசி கூற, நீ போய் உங்கள் அப்பா கிட்ட சொல்லி அவர் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே டவுனுக்கு போகிற பஸ்ஸே இப்போ வந்துடும். பேசாமல் அதில் போயிடலாம். இன்றைக்கி ஒரு நாள் பஸ் ஸ்டாண்டில் இறங்கினா கொஞ்சம் தூரத்தில் காலேஜ் வந்துடும். இதுக்கு போனால் தான் நேரம் சரியாக இருக்கும்டி என்று அப்போது தான் அந்த ஊருக்குள் வந்து கொண்டிருந்த பேருந்தை பார்த்து கூறினாள் வள்ளி. ஆமாம் இளவரசி, இதிலே போயிடலாம், வா நாங்கள் இருக்கோம்ல என காவேரியின் கூற சரி என கேட்டுக்கொண்டனர். மூவரும் முன் வழியே ஏற பின்வழியே கார்முகிலனை ஏறிய இவர்கள் கவனிக்கவில்லை. இளவரசியை கண்டாலும் அப்போதைக்கு யாரென தெரியாதல்லவா? இளவரசி ஏறிய நொடியை கண்டுகொண்ட முகிலன் பின்னே ஒரு இருக்கையில் அமர தனி இருக்கையில் 2 ஆண்கள் அமர்ந்திருந்தனர். காவேரிக்கு இடம் கிடைத்துவிட இளவரசி வள்ளி இருவரும் நிற்க அதனை கண்ட முகிலனுக்கு அவர்களை எவ்வாறு அழைத்து அமர வைப்பது என்று தெரியவில்லை. பக்கத்தில் ஒரு பாட்டி இருக்கவே, பாட்டி அந்த பிள்ளைகளை இங்கே வந்து உட்கார சொல்லுக என கூறி முன்னே தனியாக ஒரு அமர்ந்திருந்த இருக்கைக்கு சென்று அமர்ந்தான். ஏத்தா பிள்ளைகளா, இந்த இங்கே சீட்டு இருக்கு பாருங்க, வந்து உட்காருங்கத்தா என்றதும் திரும்பி பார்த்த இருவரும் அங்கே சென்றனர். அப்போதுதான் முன்னே அமர்ந்த முகிலனை கண்ட வள்ளிக்கு நினைவு வந்தது. இந்த அண்ணன் தானே எதிர் வீட்டு தனஞ்சய அண்ணனோட ஃப்ரெண்டு, அப்புறம் இவங்க அப்பா தானே இவளோட ஃபேக்ட்ரி மேனேஜரு, அப்போது அன்னைக்கு இந்த அண்ணன் தானே இவளை காப்பாற்றிருக்குமோ? யோசனையோடு மீண்டும் மீண்டும் அதனையே அசை போட்டாள் வள்ளி. நன்றி.